அணு உலை வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடன் பிறந்தவர்களே, வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அணு உலையை குளிர்விக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது கடற்கரை ஓரங்களிலேயே நீர்நிலை பகுதி எங்க இருக்கோ அங்கேயே கட்டுவான். அந்த அணு உலையை குளிர்விக்கணும். அதுக்கு தண்ணீரை பீச்சு அடிச்சுட்டே இருக்கணும். அப்படி பீச்சு அடிச்சு அந்த குளிர்விச்சு வெளியே வர்ற தண்ணியை கடலுக்குள்ள விடுவான். கடலுக்குள்ள அந்த நீர் போறதெல்லாம் எல்லா உயிரினங்களும் நஞ்சாகி சாகும். அதை நாம் குடிப்போம். அதை அந்த மீனை நாம உண்ணுவோம். உங்களுக்கு தெரியாது, பெசன்ட் நகரில் பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு. அது குறித்து ஒரு தொலைக்காட்சி வாதம் பண்ணல, ஒரு தலைவனும் அறிக்கவில்லை. 90க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து வெளியேறிச்சு. அது கேட்டா அது பாதம் மாறிடுச்சுன்றான். பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து கடலுக்குள்ளே வாழ்கிற ஒரு உயிரினம் பாதம் மாறி போறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு பாதையாக மாறிக்கொண்டு போவதற்கு திமிங்கலங்கள் என்ன இந்த அரசியல் கட்சி தலைவர் போலயா? போன வாரம் பேசியதை இந்த வாரம் பேசுவதில்லை. ஒருத்தர் போன வாரம் ஒரு கட்சியில் இருக்கிறார், இந்த காலையில் அதிகாலையில் எங்கிருப்பார் என்று தெரியவில்லை. கூட படுத்திருந்தவன் தேடுகிறான், அவர் வேற கட்சி தலைவரோடு மாலை போட்டு நிற்கிறார். இந்த கொடுமையில் இருக்கிறது. இதை நன்கு கவனியுங்கள். இந்த தண்ணீர் அணு உலையை குளிர வைக்கிற தண்ணீர் வெளியேறுகிற போது அந்த தண்ணீர் தரையிலே பட்டு முளைக்கிற புல்லை மாடு தின்று மாடு பால் கறக்கும் போது பாலை பீச்சி அதை நெய்யாக எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு வச்சு ஒரு இருட்டு அறைக்குள் ஒரு அறைக்குள் வைத்து மின்சாரத்தை எல்லாம் அணைத்து விட்டு நடு அறையிலே அந்த போத்தலை நீங்கள் வைத்து விட்டால், அந்த பாட்டிலை வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல் எரியும். இவ்வளவு உருமாறுதல்கள் ஆகியும் அதன் கதிர்வீச்சின் தன்மை குறையவில்லை என்கிறான். எல்லாருக்கும் தெரியும் இந்த அணுக்கருவை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அது நன்கு கட்டமைக்கப்பட்ட உலோக தகடுகளுக்கு பச்சு அதை வெல்டிங் வச்சு மூடி பல கிலோமீட்டர் பல ஆழத்திற்கு தோண்டி பூமியை மூடி வைக்கணுமா. அது 50,000 ஆண்டுகளுக்கு அதன் கதிர்வீச்சு குறையாதுங்கிற. எவனாவது ஒருத்த நாளைக்கு வீடு கட்டணும்னு நிலத்தை தோண்டினான்னு வச்சுக்க, மொத்த பேருந்தாக வேண்டியதுதான். இதை என்னன்னு கேள, இந்த அணுக்கழிவை கர்நாடகால இருக்கிற இந்த தங்க சுரங்க காலியா இருக்கிற இடங்கள்ல புதைக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சான். மொத்த கட்சிக்காரன் அவன் கட்சி கொடி கீழே போட்டு கர்நாடகா கொடி ஒன்று இருக்கு, கர்நாடகாக்கென்று ஒரு கொடி இருக்கு. அந்த நாட்டில் அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ இந்திய அமைச்சரோ எவனா இருந்தாலும் தேசிய கொடிக்கு பக்கத்துல கன்னட கொடியை கட்டி தான் பறப்பான், கட்சி கொடியை கட்டி பறக்க மாட்டான். அவன் எல்லாரும் மொத்தமா வந்து தொலைச்சு போட்டான். அங்க புதைக்கணுங்கிற கருத்தை விதைச்சதுக்கு. ஆனால் அதை இடிந்த கரையிலேயே புதைக்கலாம் என்ற கருத்தை சொன்னதுக்கு ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்து களத்தில் நின்று போறான். எவனும் வரல. இந்த பேரழிவை கொண்ட இவ்வளவு ஆபத்தை கொண்ட அணு உலையை 86 வெடித்த அணு உலையை 88 ஒப்பந்தம் போட்டு இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த மகன் ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் கட்சிக்கு நீ எந்த கை ஒப்பந்தம் போட்டுச்சோ அந்த கைக்கு தான் நீ ஓட்டு போட்டு உன் தலையில கொல்லிய வச்சுக்கிட்ட. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும்.